வணக்கம். இது உங்கள் ஓப்பனர்ஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான மட்டன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மட்டன் குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 3/4 கிலோ அளவு மட்டன் எடுத்துருக்கேங்க. நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள். இது ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாங்க. 1 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறம் மட்டனை சேர்த்திக்கலாம். எலும்பு பீஸாவும் சதை பீஸாவும் எடுத்துருக்காங்க. மட்டனையும் சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாங்க. அடுத்தது கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்திக்கலாம், மட்டனில் பிடிக்கிற அளவுக்கு. உப்பு சேர்த்தி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் மட்டன்லேருந்தே நல்லா தண்ணி விட்டு வருங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்குன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தினா போதுங்க. தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுடலாங்க. 4லேருந்து 5 விசில் வரையும் வரட்டும். அதுலேயே மட்டன் நல்லா வெந்துடும். 5 விசில் வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸும் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நீக்கி பார்க்கலாங்க மட்டன் வெந்துருச்சான்னு. மட்டன் நல்லாவே சூப்பராக வெந்துருச்சுங்க. மட்டன் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஸ்பைசஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சிக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு வர கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு, சின்ன பட்டை, 5 கிராம்பு. காரத்துக்கு 5 வரமிளகா எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்திக்கிங்க. காஷ்மீரி வரமிளகா 3. இது கலர் கொடுக்குங்க. காரம் கம்மியாக தான் இருக்கும். இருந்தால் சேர்த்திக்கிங்க, இல்லைன்னா தேவையில்லை. லேசாக சூடாகிற வரை வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி வறுத்து அரைச்சி செய்கிறதுனால குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க. இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க. மட்டனை தாளிச்சு விட்டுலாங்க. அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. மட்டன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கிங்க, நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 பட்டை, 3 கிராம்பு சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 20 சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்காங்க, அதையும் சேர்த்திக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிங்க, பெரிய வெங்காயத்தை விட. கொஞ்சமாக கருவேப்பிலை, இதையெல்லாம் சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரை வதக்கிக்கலாங்க. நல்லா இந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அரைச்ச மசாலாவை சேர்த்திக்கலாங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள். மசாலாவை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. மசாலா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் வேக வச்ச மட்டனை சேர்த்திக்கலாம். சப்பாத்தி, பூரி கூட தொட்டு சாப்பிட்லாங்க, நல்லாயிருக்கும் இந்த மட்டன் குழம்பு. இப்போ மட்டன் எல்லாம் சேர்த்தியாச்சு. இதையும் நல்லா மசாலாவோடு வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் மட்டன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்திக்கலாங்க. மட்டன் வேக வச்ச தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் மூடி வைக்கலாங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். மட்டன் வேக வச்ச தண்ணியே 1 கப் அளவு இருந்ததுங்க. உங்களுக்கு வேக வச்ச தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி கூடுதலாக சேர்த்திக்கிங்க. நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாங்க. காரம் உங்களுக்கு கம்மியாக இருந்ததுன்னா மிளகாய்த்தூள் அல்லது மிளகுத்தூள் சேர்த்திக்கிங்க. உப்பு எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுங்க, அதனால் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும்.
மூடி வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நீக்கி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மட்டனும் நல்லா வெந்துருச்சுங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. நல்லா கமகமன்னு மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓப்பனர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க.